ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் மோகினி ஏகாதசி விரத மகிமையும் இந்த தினத்தில் அனைவரும் சொல்ல வேண்டிய ஹரிநாம மாலா ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். ஒரு முறை மகாராஜா யுதிஷ்டர் பகவான் கிருஷ்ணர்ட்ட கேட்கிறார், ஓ ஜனார்தனா, இந்த வைகாசி மாதம் வளர்ப்பிறையில வரக்கூடிய ஏகாதசியின் பேர் என்ன? அந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறது எப்படி? இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அதெல்லாம் எனக்கு நீங்க விரிவாக சொல்லணும்னு கேட்க பகவான் கிருஷ்ணர் சொல்றார், ஹே யுதிஷ்டரா, ஒரு முறை வசிஷ்டர் பகவான் ராமச்சந்திரருக்கு சொன்ன கதையப்பா, கவனமாக கேளு. நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு சமயம் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி வசிஷ்டர்கிட்ட கேட்கிறார், ஹே குரு, நான் ஜனகராஜாவோட மகளான சீதையை விட்டு பிரிஞ்சு ரொம்ப மன வருத்தத்துல இருக்கேன். பல பேருக்கும் பல கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாம் இருக்கு. தயவு செய்து எல்லாருடைய பாபங்களை போக்குறதுக்கு மன வருத்தத்தை அழிக்கக்கூடிய ஒரு விரதத்தை பத்தி நீங்க எனக்கு சொல்லி அருளணும்னு கேட்கிறார். பகவானுக்கும் குரு உண்டு இல்லையா? அந்த ராமச்சந்திரமூர்த்தியோட குருவான வசிஷ்டர் சொல்றார், ராமா, நீ கேட்டது எல்லா மனித சமுதாயத்திற்குமே பயன் தரக்கூடியதுப்பா. உன்னுடைய மங்களகரமான திவ்ய நாமங்களை சொல்வதாலேயே ஒருவர் தூய்மை அடைவார், எல்லா மங்களத்தையும் அடைய தகுதி பெறுகிறார். இருந்தாலும் சாதாரண மக்களின் நலனுக்காக நான் ஒரு சிறந்த விரதத்தை பத்தி சொல்றேன் கேளு. இந்த வைகாசி மாதம் வளர்ப்பிறையில வரக்கூடிய ஏகாதசி மோகினி ஏகாதசின்னு சொல்லப்படுறது மங்களகரமானது. இந்த ஏகாதசியை கடைபிடித்தால் அறிந்தும் அறியாமல் செய்த பாபங்கள், மேலும் இந்த ஜென்மத்துல மட்டுமில்ல ஜென்ம ஜென்மமா ஜென்மாந்திரத்துல செய்த பாபமும் மேருமலை போன்ற பாவமெல்லாம் துன்பமெல்லாம் நீங்கி இந்த மாயையின் பிடியிலிருந்து விடுபடுவார்கள். அதுக்கு நான் ஏகாதசி மகிமையை சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றார். சரஸ்வதி நதி தீரத்துல அழகான நகரம் பத்ராவதி. அத தியுதிம்னன்ற அரசன் ஆண்டுன்னு வரான். அவன் சந்திர வம்சத்தில் பிறந்தவன், பணி உடையவன், நேர்மையுடையவன். அந்த தேசத்துல தனபாலன் ஒரு வைஷ்யன் இருந்தான். பேருக்கு ஏற்ற மாதிரி செல்வந்தன், விஷ்ணு பக்தன், மக்கள் நலன்ல அக்கறை கொண்டவன். அதனால தர்மசாலைகள், மடங்கள் அமைக்கிறது, பள்ளிகள், கோவில்கள் கட்டுதல், இலவச மருத்துவமனை அமைத்தல், சாலைகள் கட்டுதல், இப்படி நிறைய பொது தர்ம காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டான். அவர்களுக்கு நீர், உணவு கொடுக்கறதுக்கும் ஏற்பாடுகள் செய்தான். குடிநீருக்காக கிணறுகள், குளங்களை எல்லாம் தோண்டினான். பூக்களுக்கு, பழங்களுக்கு எல்லாம் தோட்டங்களை எல்லாம் அமைத்தான். இப்படி அவன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் மக்களுடைய நலனுக்காகவே சரியான முறையில பயன்படுத்தி அவனுடைய பேருக்கான உண்மையான அர்த்தத்தை நிலைநாட்டினான். இப்படி தர்மத்தோடு வாழ்ந்து வந்த அவனுக்கு 5 புதல்வர்கள், சமணா, தியுதிமனா, மேதாவி, சுக்ரீதி, திருஷ்டி புத்தி. இந்த முதல் 4வரும் சத்புத்திரர்கள், நல்ல குணவான்களாக இருந்தார்கள். ஆனா அவருடைய கடைசி மகன் திருஷ்ட புத்தி மட்டும் பாவப்பட்டவனாக தீயவர்களுடன் பழக்கம், கூடா நட்பு, பெண்கள் சகவாசம், சூதாட்டம், மாதுன்னு செய்யக்கூடாத பஞ்சமா பாதகங்களையும் செய்து வந்தான். இதோட நிறுத்தல, மற்ற உயிர்களை கொள்தல், துன்புறுத்துறது, அதுல மகிழ்ச்சி அடைந்தான். இப்படி பாபகரமான செயல்களை செய்து குடும்பத்துக்கு கெட்ட பெயரை தான் சம்பாதிச்சு கொடுத்தான். அவன் ஒரு பொழுதும் விருந்தாளிகளுக்கோ, பெரியோர்களுக்கோ, தேவர்களுக்கோ எந்த ஒரு மரியாதையும் செலுத்தினதில்ல. அப்பாவோ தன்னுடைய பெயர்க்கேற்ப சத்காரியங்கள்லயே தன்னுடைய பணத்தை செலவழிச்சா. ஆனா புள்ளையோ அப்பாவுடைய பணத்தை தவறான தேவையற்ற செயல்களையே செலவழித்தான். அதனால மிக தாழ்ந்த வாழ்வையே வாழ்ந்து வந்தான். இப்படி வாழ்ந்து இருந்த போது ஒரு நாள் பொது இடத்துல தன்னுடைய மகனை ஒரு பெண்ணோட பார்க்கிறார் அவனோட அப்பா. அதை பார்த்துட்டு அந்த தனபாலன் ரொம்ப வருத்தத்துல அந்த மகனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறார். அது மட்டுமல்ல, அந்த ஊர் மக்களாலும் சமுதாயத்தவராலும் எல்லார்கிட்டையுமே அவன் வெறுப்பையே சம்பாதித்தான். அவன் வீட்டுல இருந்து வெளியே வந்தோன்னு அவன்கிட்ட கொஞ்சம் ஆடை ஆபரணம் எல்லாம் இருந்தது, அதையும் விட்டு இந்த பாப காரியங்களையே தொடர்ந்து செய்து வந்தான். அதுக்கும் முடிவு வந்தது. சரியான உணவில்ல, உடல் மெலிந்து சோர்வாக இருந்தான். அவன் ஏழையானதை அறிந்த, பணம் இருக்கிற வரைக்கும் தானே எல்லாரும் கூட இருப்பா, அதனால ஏழையானோன்னு அவனுடைய நெருங்கிய நண்பர்களும் அவனை விட்டு விலக்கியாச்சு. இந்த திஷ்ட புத்திக்கு வெறுப்பு ஆகிறது. உணவு இல்லை, பணம் இல்ல, பசியால சோர்ந்து போய் தனக்கு தானே இப்போ நம்ம என்ன செய்யறது, எங்க போறதுன்னு வேற வழி இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கிறான். அப்போ தான் பிழைக்கிறதுக்கு திருடுறத தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிதான் அவன் நினைச்சுட்டு திருடலான்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க அப்படி திரியறான். அப்போ ஊர்ல இருந்த அந்த அரசருடைய காவலாளிகள்லாம் அவனை கைது பண்றா. அவனுடைய அப்பாவோட செல்வாக்குனால அவனை விட்டுடுறா. இது பல முறை இப்படி கைது செய்யப்படுறது, விடுதலை அடையிறது, இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பெரிய திருட்டு செய்யறான். அந்த கைது செய்து அவனை அரசர் முன்னாடி கழிச்சுன்னு போறா. கடும் தண்டனைக்கு ஆளாகிறான். அந்த ராஜா சொல்றார், இனிமே நீ உன்னுடைய பாப காரியங்களாம் ரொம்ப அளவுக்கு மேல போச்சு, நீ இந்த ராஜ்யத்துல இருக்க முடியாது, இப்பவே நான் உன்னை இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்புறேன், இந்த ராஜ்யத்தை விட்டு நீ வேற எங்கேயானு போன்னு சொல்றார். இந்த திஷ்ட புத்தியும் மறுமுறை தண்டனைக்கு பயந்துண்டு இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியேறான். நெடுந்தூரம் எப்படி நடந்து போறான். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போறான். அந்த காட்டுல போய் பசி தாகத்தினால வாடுறான். அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள், பறவைகள் எல்லாம் கொண்டு அந்த மாமிசத்தை சாப்பிடுறான். இப்படி பல வருடங்கள் ஒரு வேடனை போல கையில வில்லு அம்போடையே
வச்சு தெரிஞ்சுட்டு பாப காரியங்களே தொடர்ந்து ஈடுபட்டு வரான். இப்ப ஏற்பட்ட கெட்டவனுக்கும் ஒரு நல்ல நேரம் சொல்ல அவனுடைய பூர்வ புண்ணிய செயல்னால அந்த நல்ல நேரம் அவனுக்கு வந்தது. அவன் அப்படி காட்டுல வந்துட்டே இருக்கிற போது பக்கத்துல அந்த கௌண்டின்ய முனிவரோட ஆசிரமம் பாக்குறான். அவரோட ஆசிரமத்துக்கு வரான். அது வைகாசி மாதம். அங்க முனிவர் கங்கையில வைசாக்க ஸ்நானம் செய்து தன்னோட வஸ்திரத்தை இப்படி உதர்றார். அதுல இருந்து வந்த அந்த ஒரே ஒரு நீர் துளியானது அங்க வந்தான் இல்லையா, திருஷ்ட புத்தி அவன் மேல பட்டது. உடனே அவனுக்குள்ள மன மாற்றம் ஏற்படுறது. அவன் நேர அந்த முனிவருக்கு முன்னாடி போய் கை கட்டி மரியாதையோட, ஹே குரு, நான் ரொம்ப பாவப்பட்டவன், நான் செய்யாத பாவமே கிடையாது, நான் என்ன செய்தா என்னுடைய பாவம் போகும், நான் கணக்கில்லாத பாவங்கள் செய்திருக்கேன், அதனால என்னுடைய வீடு செல்வம் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப அறியாமை கடல்ல நான் மூழ்கி இருக்கேன், நான் என்ன செய்தா என்னுடைய பாவம் எல்லாம் போகும், எனக்கு முக்தி கிடைக்கணும், அதுக்கு வழி சொல்லுங்கன்னு அவனுக்கு அந்த சங்கமத்தினால அந்த வைசாக்க ஸ்நானம் செய்து அந்த நீர் துளி அவன் மேல ஒரு டிராப் தண்ணி பட்டதுனால அவனுக்குள்ள இந்த மன மாற்றம் வந்தது. அவன் அந்த திஷ்ட புத்தியோட வார்த்தைகளை கேட்ட அந்த முனிவர் சொல்ற, அப்பா உன்னுடைய பாவங்கள்லாம் அழிக்கக்கூடிய ஒரு வழிய சொல்றேன் கேளு. இப்போ வரக்கூடிய ஏகாதசி மோகினி ஏகாதசி, இது ஒருத்தருடைய மலை போன்ற பாவத்தை கூட போக்கக்கூடியது. அதனால நீ நம்பிக்கையோட இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்கணும். அதை செய்யறதுனால ஒருத்தர் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லப்பா, ஜென்ம ஜென்மாவா ஜென்மாந்திரத்துல செய்த பாவம் எல்லாம் போகும் அப்படின்னு அந்த முனிவர் சொல்ல திஷ்ட புத்திக்கோ சந்தோஷம். உடனே அதை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்னு முனிவர்கிட்ட கேட்டுண்டு விதிமுறைப்படி அந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறான். மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணி ஜாகரணம் பண்றான். இப்படி அவன் இந்த மோகினி ஏகாதசியை அனுஷ்டித்ததுனால எப்பேற்பட்ட பாவப்பட்ட இந்த திருஷ்ட புத்தி எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டான். உடன் அவன் ஒரு திவ்ய ரூபத்தை பெற்றான். கருடனின் மேலேறி விஷ்ணு லோகம் சென்றான். ஹே ராமச்சந்திரா, இந்த விரதமானது ஒருவரை எல்லா விதமான மாயையிலிருந்தும் அறியாமைன்ற இருளிலிருந்தும் விடுவிக்கிறதுப்பா. புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதாலும் தானம் அளிப்பதாலும் யாகங்கள் செய்வதாலும் வரும் புண்ணியம் கூட இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் வரும் பலனுக்கு ஈடாகாது. யார் ஒருவர் இந்த விரத மகாத்மியத்தை கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்கள் சகஸ்ர கோதானம் 1000 கோதானம் செய்த புண்ணியத்திற்கு இணையான புண்ணியத்தை பெறுவார்கள் அப்படின்னு வசிஷ்டர் ராமருக்கு சொன்னத பகவான் கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு சொல்றார். இந்த விரத கதையை கேட்டதிலிருந்து இதன் மகிமையை தாங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம். இயன்றவர்கள் இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் செய்து விரத கதை கேட்டு பகவான் நாமங்களை ஜபித்து புண்ணிய பலன் பெறுவோம். பாவங்களை பொசுக்க கூடியது ஹரிநாமம். அந்த ஹரியின் நாமங்களால் ஆன அற்புதமான மாலை போன்ற ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஹரிநாம மாலா ஸ்தோத்திரம் இந்த தினத்தில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். ஸ்ரீ ஹரிநாம மாலா ஸ்தோத்திரம். கோவிந்தம் கோகுலானந்தம் கோபாலம் கோபி வல்லபம் கோவர்தனோதரம் தீரம் தம் வந்தே கோமதி பிரியம் நாராயணம் நிராகாரம் நரவீரம் நரோத்தமம் நிருசிம்ஹம் நாகநாதஞ்ச தம் வந்தே நரகாந்தகம் பீதாம்பரம் பத்மநாபம் பத்மாக்ஷம் புருஷோத்தமம் பவித்ரம் பரமானந்தம் தம் வந்தே பரமேஸ்வரம் ராഘவம் ராமச்சந்திரஞ்ச ராவணாரிம் ரமாபதிம் ராஜீவலோச்சனம் ராமம் தம் வந்தே ரகுநந்தனம் வாமனம் விஸ்வரூபஞ்ச வாசுதேவஞ்ச விட்டலம் விஸ்வேஸ்வரம் விபும் வியாசம் தம் வந்தே வேதவல்லபம் தாமோதரம் திவ்யசிம்ஹம் தயாளும் தீனநாயகம் தைத்யாரிம் தேவதேவேஷம் தம் வந்தே தேவகீசுதம் முராரிம் மாதவம் மத்ஸ்யம் முகுந்தம் முஷ்டிமர்தனம் முஞ்சகேஷம் மகாபாகும் தம் வந்தே மதுசூதனம் கேசவம் கமலாகாந்தம் காமீஷம் கௌஸ்துப பிரியம் கௌமோதகீதரம் கிருஷ்ணம் தம் வந்தே கௌரவாந்தகம் பூதரம் புவனானந்தம் பூதேஷம் பூதநாயகம் பாவனைக்கம் புஜங்கேஷம் தம் வந்தே பவநாசனம் ஜனார்தனம் ஜகந்நாதம் ஜகஜ்ஜாட்ய விநாசகம் ஜமதக்னிம் பரஞ்சோதிஸ்தம் வந்தே ஜலசாயினம்
चतुर्भुजं चिदानन्दं मल्लचाणूरमर्दनं चराचरगुरुं देवं तं वन्दे चक्रपाणिनं श्रियःकरं श्रियोनाथं श्रीधरं श्रीवरप्रदं श्रीवत्सलधरं सौम्यं तं वन्दे श्रीसुरेश्वरं योगीश्वरं यज्ञपतिं यशोदानन्ददायकं यमुनाजलकल्लोलं तं वन्दे यदुनायकं शालिग्रामशिलाशुद्धं शङ्खचक्रोपशोभितं सुरासुरैः सदा सेव्यं तं वन्दे साधुवल्लभं त्रिविक्रमं तपोमूर्तिं त्रिविधगौगनाशनं त्रिस्थलं तीर्थराजेन्द्रं तं वन्दे तुलसीप्रियम् अनन्तमादिपुरुषम् अच्युतं च वरप्रदम् आनन्दं च सदानन्दं तं वन्दे चाघनाशनं लीलया धृतभूभारं लोकसत्त्वैकवन्दितं लोकेश्वरं च श्रीकान्तं तं वन्दे लक्ष्मणप्रियं हरिं च हरिनाक्षं च हरिनाथं हरप्रियं हलायुधसहायं च तं वन्दे हनुमत्पतिं हरिनामकृता माला पवित्रा पापनाशिनी बलिराजेन्द्रेण चोक्ता कण्ठे धार्या प्रयत्नतः इति श्रीमहाबलिप्रोक्तं श्रीहरिनाममाला स्तोत्रं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।